விஜய் டிவியை பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்டாக மக்கள் விரும்பி பார்க்குற ப்ரோக்ராம்னா இந்த ப்ரோக்ராம் சொல்லும் ஸ்டார்ட் மியூசிக். இதில் பார்த்தீங்கன்னா விஜேவா பார்த்தீங்கன்னா பிரியங்கா இருக்காங்க. ஸ்டார்ட் மியூசிக்னா பிரியங்கா, பிரியங்கானா ஸ்டார்ட் மியூசிக். அப்படி தான் இவ்வளோ நாளாக போய்கிட்டு இருக்குது சீசன் 5 வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் 6க்கான ஸ்டார்ட் மியூசிக், சீசன் 6க்கான பார்த்தீங்கன்னா ப்ரோமோ வீடியோ பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ அதோட டீக்கோட தான் இந்த ஒரு வீடியோ பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸ்டார்ட் மியூசிக் இந்த ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா 2019 ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் அப்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா பிரியங்கா தான் விஜேவாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளாக இந்த ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப் லெவலில் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவங்களா கூட இருக்கலாம். ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா அங்கே வர மக்களையும் சரி, ஸோ டிவிலேருந்து பார்க்குற மக்களையும் சரி அவ்வளோ சந்தோஷப்படுத்துவாங்க. என்ன தான் அவங்களே பல பேர் கலாச்சாரம் அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கலாச்சிக்கிட்டு பார்த்தா சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு ஷோ பொறுத்திருக்கும் வேறு லெவலில் ரொம்பவே பிடிக்கும் மக்களுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா. இதை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் நிறைய பேர் விரும்பியும் பார்ப்பாங்க. ஏன்னா அதில் நானும் ஒரு ஆள். நீங்கள் பார்ப்பீங்களா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு ஷோவை பார்க்குறவங்க முழுக்க சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவில் பார்த்தா இவங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சிரிப்புக்கு பஞ்சமே இல்லைப்பா இந்த ஒரு ஷோவை பொறுத்திருக்கும். அதனாலே நிறைய மக்களுக்கு பார்த்தா இது பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. விஜய் பிரியங்கா இவங்களையும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்களை எல்லாரையும். கிட்டத்தட்ட 2019 ஆரம்பித்த ஃபஸ்ட்டு சீசனில் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா 2025 கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த அளவில் இந்த மாதிரி ஒரு ஷோ பார்த்தா டெவலப் ஆகிறதுக்கு ஸோ ஹைப் லெவலில் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் விஜய் பிரியங்கா இவங்க தான். நடுவில் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா மாக்காப்பா வந்திருப்பார் சீசன் 3ல். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் நான் அப்பயும் பார்த்தீங்கன்னா மாக்காப்பா பண்ண சொல்லி பார்த்தா சூப்பராக தான் இருந்ததுன்னு சொல்லணும் அந்த ஒரு நிகழ்ச்சி. சீசன் 5 பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக முடிஞ்சுது. அது முடிஞ்ச உடனே மக்கள் எல்லாம் கேட்குற ஒரே ஒரு கொஷின், எப்படா சீசன் 6 ஆரம்பிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்டுருப்பாங்க. ஸோ நிறைய கொஷின் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் சீக்கிரமாக போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்குது. சீசன் 6 பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சீசன் 6 விஜய் டிவியில் ஒளிபரப்பாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு ப்ரோமோ வீடியோ தான் இப்போ கொடுத்துருக்காங்க. அது என்ன நான் உங்களுக்காக டீகோட் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா என்ன இருந்ததுன்னா பிரியங்கா பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பேசுகிறாங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா ரேடியோ போட்டி. ஸோ பிரியங்கா வர்சஸ் ரேடியோ போட்டி. இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை வரா மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரோமோவில் காமிச்சிருப்பாங்க. ஸோ ரேடியோ போட்டி ஒரு பக்கம் பேசுறது, பிரியங்கா இன்னொரு பக்கம் பேசுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே போகிறாங்க. அதில் என்னென்ன வார்த்தைங்க யூஸ் பண்ணாங்க நான் சொல்கிறேன். ரேடியோ போட்டி வந்தவொடனே பார்த்தீங்கன்னா பிரியங்கா கல்யாணம் ஆகிடுச்சு, ஏன் வீட்டிலே இருக்க வேண்டியதானே, இப்போயா இங்கே வரீங்கன்னு பார்த்தா கேட்க பிரியங்கா பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட்டை கொடுக்க பயங்கரமாக இருந்தது ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் நான் மிடில் லெவலில் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவல். பிரியங்கா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரேடியோ போட்டியை பார்த்தீங்கன்னா கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்கிட்ட கை இருக்குது, கால் இருக்குது, நான் டான்ஸ் ஆடுவேன், பாடுவேன், என்ன ஒன்றாலும் பண்ணுவேன். அதே மாதிரி உன்னால் பண்ண முடியுமான்னு கேட்டு அந்த ரேடியோ போட்டி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுச்சுன்னா என்னாலே முடியும், நான் ஒரு ரேடியோ போட்டி என்னால் பாட்டு பாட முடியும், உன்னால் முடியுமா என்னால் முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை வாக்குவாதம் வருது ரெண்டு பேருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிரியங்கா வர்சஸ் ரேடியோ போட்டி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி தான் இந்த ஒரு ப்ரோமோவில் காமிச்சிருப்பாங்க. சரி, இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு சந்து டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க.